விடியல் புலந்திடும் பொழுது பாருங்கள் இறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. வசந்தமாய் விடியல் புலந்திடும் பொழுது பாருங்கள் இறைகுலமே. இறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. இன்றை அருள் தரும் வழி இது, ஆதவன் ஒளி இது, அர்ப்பணமாகிட வாருங்களே. திருப்பலியில் கலந்திட கூடுங்களே. வசந்தமாய் விடியல் புலந்திடும் பொழுது வாருங்கள் இறைகுலமே. இறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம், குருகுலமே வருக. இறை மக்களே வருக. திருப்பலி செலுத்திட வருகவென்றழைத்தோம், குருகுலமே வருக. குருகுலமே வருக. மணலாய் வாடி தவித்திடும் வாழ்வினில் மகிழ்ச்சி பொங்கிடும் பலியது. வறண்ட மணலாய் வாடி தவித்திடும் வாழ்வினில் மகிழ்ச்சி பொங்கிடும் பலியது. மாபெரும் தவமா மானுட நேசம் மனங்களில் என்றும் மலர்ந்திடும் பலியது. மாபெரும் தவமாய் மானுட நேசம் மனங்களில் என்றும் மலர்ந்திடும் பலியது. மூவொரு இறைவனை இதயத்தில் ஏந்தி வணங்கிய மகிழ்வோம் இறைகுலமே. மூவொரு இறைவனை இதயத்தில் ஏந்தி வணங்கிய மகிழ்வோம் இறைகுலமே. தினம் சாட்சிய திகழ்வோம் திருக்குலமே. வசந்தமாய் விடியல் புலந்திடும் பொழுது வாருங்கள் இறைகுலமே. இறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. இயேசுவில் இனியவர்களே, அன்னையினுடைய அன்பு பிள்ளைகளை, தாயினுடைய திருவிழாவை நாம் இந்த நிறைவுக்கு கொண்டு வருகிறோம். இந்த நிறைவு நாளிலே கண்களை மூடியபடி நாம் குருசுமலை தாய் வழியாக பெற்றுக்கொண்ட நலன்களை நினைத்து பார்ப்போம். கண்களை மூடுவோம். இந்த 3 நாட்கள் மட்டுமல்ல, இதுவரை அன்னை வழியாக குருசுமலை தாய் வழியாக பெற்றுக்கொண்ட நலன்களை நினைப்போம். நமக்காக ஜெபித்தவர்கள் மூலமாக நாம் ஜெபித்த நற்செயல்கள் வழியாக செய்த செயல்பாடுகள் வழியாக கடவுள் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். குருசுமலை தாயினுடைய பரிந்துரை நமக்கு இருந்திருக்கிறது. கடந்த ஆண்டு வரை, கடந்த நாள் வரை நாம் பெற்றுக்கொண்ட எல்லா நலன்களுக்கு நன்றியாகவும், இன்றிலிருந்து புதிய ஆண்டிலே புதிய ஆசீர்வாதத்தை, புதிய வரங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக ஜெபிப்போம். இந்த வழியிலே கலந்து கொண்டு நமக்காக ஜெபிக்க வந்திருக்கிற நமது மண்ணின் மைந்தர்கள், தலைமையேற்ற திருப்பலி நிறைவேற்றுகிற அருள் தந்தை பிரான்சிஸ்காகவும், மறையுரையாற்றி நமக்காக ஜெபிக்க வந்திருக்கிற அருள் தந்தை வின்சென்ட்டுக்காகவும், நமக்காக ஜெபிக்க வந்திருக்கிற அருள் தந்தையர்கள் அருள் தந்தை அலெக்ஸ், அருள் தந்தை
அன்பழகனுக்காக ஜெபிப்போம். பங்கிலே மிகச் சிறப்பாக பணி செய்து கொண்டிருக்கிற நமது திருச்சிலுவை அருள் சகோதரிகளுக்காக, அவருடைய சபைக்காக ஜெபிப்போம். ஊரில் இருக்கிற ஊர் பொறுப்பாளர்கள், மண்டப பொறுப்பாளர்கள், அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபிப்போம். அன்பிய ஒருங்கிணைப்பாளர், அன்பிய தலைவர்கள், அன்பிய பொறுப்பாளர்கள், அவர்களுடைய குடும்பங்களுக்காக, கருத்துக்களுக்காக ஜெபிப்போம். வேலாயுதபுரம் என்கிற நமது பங்கு சமூகத்திற்காக, இந்த குருசுமலை தாயினுடைய அருள் தலத்தை தேடி வந்திருக்கிற ஒவ்வொரு பக்தர்களுக்காக, திருப்பலியிலே கலந்து கொள்ள முடியவில்லையே என்று ஏங்கி தவிக்கிறவர்களுக்காக, தங்களுடைய இல்லங்களிலும் ஒருவேளை மருத்துவமனைகளிலோ பிற இடங்களிலோ இருந்து இந்த திருத்தலத்தை நோக்கி ஜெபித்து கொண்டிருக்கிற மக்களுக்காக, எல்லா குழந்தைகளுக்காக, அவருடைய கல்வி ஞான ஒழுக்கத்திற்காக, இளையோர்களினுடைய வேலை வாய்ப்பிற்காக, திருமண வாழ்விற்காக, சிறந்த எதிர்காலத்திற்காக, எல்லா குடும்பங்களுக்காகவும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இந்த படியிலே நிக்கோலாஸ், விஜி இவர்கள் குடும்பத்திற்கு கடவுள் செய்த நன்மைகளுக்கு நன்றியாக பரத்குமார், அபிராமி, செல்வகுமார் படிப்பிற்காகவும், குடும்பத்தில் மரித்த ராயப்பன், ராமன், ஜெயா, ரீகன், பாக்கியம், ஆரோக்கியம், சுசிலா ஆகியோருடைய இளைப்பாறுதலுக்காக ஜெபிப்போம். இன்னும் நம்முடைய உள்ளத்து தேவைகள், இல்லத்து தேவைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, எங்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமென். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. மரியே வாழ்க. கொஞ்சம் சந்தோஷமா, இன்னும் தூங்கி எந்திக்கல் நினைக்கிறேன். சந்தோஷமாக உற்சாகமாக சொல்லுங்கள், மரியே வாழ்க. மரியே வாழ்க, அதே உற்சாகத்தோடு மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. இனியவர்களே, குருசுமலை தாயினுடைய அன்பு பிள்ளைகளே, நம்முடைய தாய்க்கு நாம் இந்த ஆண்டு பெருவிழாவை எடுத்திருக்கிறோம். அன்னையினுடைய பாதுகாப்பு கடந்த ஆண்டு முழுவதும் நமக்கு நிரம்ப கிடைத்திருக்கிறது, மாற்று கருத்தில்லை. அது கொஞ்சம் கூட குறைய இருக்கலாம், ஆனால் எல்லாரையும் அன்னை மரியாள் நம்முடைய குருசுமலை தாய் ஆசீர்வதித்திருக்கிறார், நமக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்கிறார். இந்த நேரத்தில் நம் மகிழ்ச்சியோடு இந்த இடத்தில் குழுமை இருப்பதே அந்த ஆசீர்வாதத்தின் அடையாளம் தான். இனியவர்களே, தாய்க்கு நன்றி சொல்ல தேவையில்லை, தாய் அதை எதிர்பார்ப்பதும் இல்லை. ஆனால் பிள்ளைகள் தாங்கள் அன்னையினுடைய அன்பை உணர்ந்தவர்கள் என்பதை காட்டுவதற்காக அன்னைக்கு அன்பளிப்பு கொடுப்பார்கள், அன்னையை பாராட்டுவார்கள், அன்னையை பாடுவார்கள், அன்னையோடு சண்டையிடுவார்கள், அன்னையோடு இணைந்து மகிழ்வார்கள். அதுபோல குருசுமலை தாய்க்கு நாம் தனிப்பட்ட விதத்தில் நன்றி சொல்ல வேண்டிய தேவையில்லை, ஏனென்றால் அவர் நம்முடைய தாய். ஆனாலும் பிள்ளைகள் நாம் நம்முடைய நன்றி உணர்வை வெளிப்படுத்தும் வகையிலே இந்த திருவிழாவை கொண்டாடுகிறோம், இந்த பெருவிழாவை சிறப்பிக்கிறோம். இந்த நாளிலே, இந்த பலியிலே நம் அனைவரும் நன்றி கலந்த உள்ளத்தோடு, நன்றி உணர்வோடு, அன்னையினுடைய பிள்ளைகளாகிய நாம் அன்னையை போல அயலாருக்கு அன்பு செய்பவர்களாக, அயலோரோடு இணைந்து வாழ்பவர்களாக வாழ்வதற்கான மன துணிவை, திறனை பெற்றுக்கொள்வோம். அதுதான் நாம் அன்னைக்கு செய்கிற மிகச்சிறந்த செயல்பாடாக இருக்கும். எனவே இந்த நன்றி பலியிலே கலந்து கொண்டு ஜெபிக்கிற நாம் அன்னையினுடைய பிள்ளைகளாக எப்பொழுதும் வாழ்வதற்கான துணிவையும் திறனையும் அன்றாடுவோம். இந்த பலியிலே அனைவரும் அனைத்து தேவைகளையும் அன்னையிடம் ஒப்படைப்போம். குருசுமலை தாய் நமக்காக பரிந்துரைப்பார்.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளை நம் திருமுழுக்கின் நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய இந்த தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதம் அடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தியுள்ள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உமது நாளாக இன்று உமது அருள் காவலை பெற விரும்புகின்றோம். வாழ்வளிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மேல் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தல்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாமல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாக இந்த உப்பை பரிவரக்கத்துடன் புனிதப்படுத்தியுள்ள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுற செய்வீராக. உம் தூய ஆவியார் உடன் இருந்து எங்களை இடையிறாது காத்தல்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரே, ஈசோப்புல்லை நான் என்மேல் தெளிப்பேன். நானும் தூய்மை ஆவேன். நீரே என்னை கழுவ, நானும் ஒரே மனிதனிலும் வெண்மை ஆவேன். இறைவா, உமது இரக்கப் பெருக்கத்திற்கேற்ப என்மேல் இரக்கம் கொள்வீர். பிதாவும் சுதனும் தூய ஆவியும் ஸ்துதியும் புகழும் ஒன்றாய் பெருக. ஆதியில் இருந்தது போல் இன்றும் என்றும் நித்தியமாகவும் ஆமென். ஆண்டவரே, ஈசோப்புல்லை நான் என்மேல் தெளிப்பேன். நானும் தூய்மை ஆவேன். நீரே என்னை கழுவ, நானும் ஒரே மனிதனிலும் வெண்மை ஆவேன். எல்லாமல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்வாராக. ஆமென். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல்மனதோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழுகின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது வேளாம்
நிற்கின்றோம். ஆண்டவராய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு விளங்கும் தேவதந்தை இறைவனே, ஏக மகனாக ஜெயித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையின் நித்தியமாக ஜெயித்த இறைவன் மகனே நீர், உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே, நீரும் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவன் மாற்றில் உள்ளவர் நீரே. ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம்மடியார்களாகிய நாங்கள் என்றும் மன உடல் நலம் பெற்று மகிழ செய்தருளும். என்றும் கன்னியான மாட்சி நிறைந்த குருசுமலை மாதாவின் பரிந்துரையால் இன்றைய துயரங்களில் நின்று விடுதலை பெறவும், நிலையான பேரின்பத்தை துய்த்துணர்வும் எங்களுக்கு நீர் அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பின் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனாக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. மோய்சன் சட்டமும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி பணியும் மீட்பு பணியும் பல்வேறு மாற்றங்களை ஏற்று நடக்கிறது என்றும், இயேசுவின் மீட்பு பணி அனைவரையும் எந்த வேறுபாடும் பாகுபாடும் இல்லாத இறையாட்சி பணியாகும் என்று கூறும் இந்த வாசகத்திற்கு செவிமெடுப்போம். முதல் வாசகம். இன்றியமையாதவை தவிர வேறு எந்த சுமையையும் உங்கள் மேல் சுமத்தக்கூடாது என்று தீர்மானித்தோம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 15, 1, 2, 22, 29. அந்நாட்களில் யூதாவிலிருந்து வந்த சிலர், நீங்கள் மோசேயின் முறைமைப்படி விருத்த சேதனம் செய்து கொள்ளாவிட்டால் மீட்படைய முடியாது என்று சகோதர சகோதரிகளுக்கு கற்பித்து வந்தனர். அவர்களுக்கும் பவுல், பர்னபா ஆகியோரிடமே பெருங்கருத்து வேறுபாடும் விவாதமும் உண்டாயின. எனவே பவுலும் பர்னபாவும் அவர்களுள் சிலரும் எருசலேமுக்கு சென்று திரு தூதர்களிடமும் மூப்பர்களிடமும் இந்த சிக்கலை குறித்து கலந்து பேசுமாறு நியமிக்கப்பட்டனர். பின்பு திரு தூதர்களும்
மூப்பர்களும் திருச்சபையார் அனைவரும் தம்முள் சிலரை தேர்ந்தெடுத்து அவர்களை பவுலோடும் பர்னபாவோடும் அந்தியோக்கியாவுக்கு அனுப்புவது என்று தீர்மானித்தனர். அவ்வாறே அவர்கள் சகோதரர்களிடையே முதன்மை இடம் பெற்றிருந்த பர்சபா என அழைக்கப்பட்ட யூதாவையும் சீலாவையும் தேர்ந்தெடுத்தார்கள். பின்பு அவர்கள் ஒரு கடிதத்தை எழுதி அவர்கள் கையில் கொடுத்து அனுப்பினார்கள். அக்கடிதத்தில் திருத்தூதரும் மூப்பரும் சகோதரருமாகிய நாங்கள் அந்தியோக்கியா, சிரியா, சிசிலியா ஆகிய இடங்களில் உள்ள பிற இனத்து சகோதர சகோதரிகளுக்கு வாழ்த்து கூறுகின்றோம். எங்களுள் சிலர் அங்கு வந்து தங்களுடைய பேச்சால் உங்களது மனதை குழப்பி உங்களை கலக்கமுறச் செய்தனர் என்று கேள்விப்பட்டுவிட்டோம். இவர்களுக்கு நாங்கள் எந்த கட்டளையும் கொடுக்கவில்லை. எனவே நாங்கள் ஒரு மனத்துடன் கூடி வந்து சிலரை தேர்ந்தெடுத்து எம் அன்புக்குரிய பர்னபா, பவுல் ஆகியோரோடு உங்களிடம் அனுப்புவது என்று தீர்மானித்தோம். இவர்கள் இருவரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக தங்கள் உயிரையும் கொடுக்க துணிந்தவர்கள். எனவே நாங்கள் யூதாவையும் சீலாவையும் உங்களிடம் அனுப்புகிறோம். அவர்கள் நாங்கள் எழுதுகிற இவற்றை தங்கள் வாய்மொழி மூலம் உங்களுக்கு அறிவிப்பார்கள். இன்றியமையாதவை தவிர அதிகமான வேறு எந்த சுமையையும் உங்கள் மேல் சுமத்தக்கூடாது என்று தூய ஆவியாரும் நாங்களும் தீர்மானித்தோம். சிலைகளுக்கு படைக்கப்பட்டவை இரத்தம், கழுத்து நெரிக்கப்பட்டு செத்தவை மற்றும் பரத்தமை ஆகியவற்றை நீங்கள் தவிர்த்து உங்களை காத்துக்கொள்வது நல்லது. வாழ்த்துக்கள் என்று எழுதியிருந்தார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, நீரே என்னை மயக்கிவிட்டீர், நானும் மயங்கி போனேன். ஆண்டவரே, நீரே என்னை மயக்கிவிட்டீர், நானும் மயங்கி போனேன். தடுக்கி விழும்போது தாங்கி நின்றார். தூர சென்றாலும் துணையாய் வந்தீர், துன்பத்தில் வாழ துணிவை தந்தார். தாயின் கருவில் உருவாக்கினீர், தடுக்கி விழும்போது தாங்கி நின்றார். தூர சென்றாலும் துணையாய் வந்தீர், துன்பத்தில் வாழ துணிவை தந்தார். அஞ்சாதே என் மகனே, உன்னோடு நான் இருப்பேன். கலங்காதே என் மகளே, கரம் பிடித்து நடத்திடுவேன்.
உன்னோடு நான் இருப்பேன். உலகம் முடியும் வரை உன்னோடு நான் இருப்பேன். ஆண்டவரே, நீரே என்னை மயக்கிவிட்டீர், நானும் மயங்கி போனேன். எளியோர்க்கு நற்செய்தி சொல்லிடுவாய், விடுதலை வாழ்வுக்கு உழைத்திடுவேன். உலகிற்கு ஒளியாய் விளங்கிடுவாய், உண்மைக்கு சாட்சி சொல்லிடுவேன். எளியோர்க்கு நற்செய்தி சொல்லிடுவாய், விடுதலை வாழ்வுக்கு உழைத்திடுவேன். உலகிற்கு ஒளியாய் விளங்கிடுவாய், உண்மைக்கு சாட்சி சொல்லிடுவேன். அஞ்சாதே என் மகனே, உன்னோடு நான் இருப்பேன். கலங்காதே என் மகளே, கரம் பிடித்து நடத்திடுவேன். உலகம் முடியும் வரை உன்னோடு நான் இருப்பேன். உலகம் முடியும் வரை உன்னோடு நான் இருப்பேன். ஆண்டவரே, நீரே என்னை மயக்கிவிட்டீர், நானும் மயங்கி போனேன். ஆண்டவரே, நீரே என்னை மயக்கிவிட்டீர், நானும் மயங்கி போனேன். ஆண்டவரே, நீரே என்னை மயக்கிவிட்டீர், நானும் மயங்கி போனேன். இரண்டாம் வாசக முன்னுரை. எல்லாம் வல்ல கடவுளாகிய ஆட்டுக்குட்டியே, நமக்கு கோவில், கடவுளின் மாட்சியே, நம் அனைவருக்கும் ஒளியாக உள்ளது. நம் மீட்பர் இயேசுவே புதிய ஆட்டுக்குட்டி, அவரின் அன்பே அவரது அடையாளம் என்று எடுத்து கூறும் இவ்வாசகத்திற்கு செவி கொடுப்போம். இரண்டாம் வாசகம். திருத்துதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 21, இறை வார்த்தைகள் 10 முதல் 14 முடிய மற்றும் 22 முதல் 23 முடிய. தூய ஆவி என்னை ஆட்கொள்ளவே அந்த வானதுதர் ஒரு பெரிய உயர்ந்த மலைக்கு என்னை கொண்டு சென்றார். திருநகரான எருசலேம் கடவுளிடமிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வருவதை எனக்கு காட்டினார். அதில் கடவுளின் மாட்சி விளங்கிற்று. விலையுயர்ந்த கல் போன்றும்
படிகக்கல் போன்றும் அதன் ஒளி பளிங்கென தொலங்கியது. அதை சுற்றி பெரிய உயர்ந்த மதிலும் அதில் 12 வாயில்களும் இருந்தன. வாயில்களுக்கு பொறுப்பாய் 12 வானதூதர்கள் நின்றார்கள். இஸ்ரேல் மக்களுடைய 12 குலங்களின் பெயர்களும் அவ்வாயில்களில் பொறிக்கப்பட்டிருந்தன. கிழக்கே 3, வடக்கே 3, தெற்கே 3, மேற்கே 3மாக அவை அமைந்திருந்தன. நகரின் மதில் 12 அடிக்கற்களை கொண்டிருந்தது. அவற்றில் ஆட்டுக்குட்டியின் 12 திருத்தூதர்களின் பெயர்களும் எழுதப்பட்டிருந்தன. நகருக்குள் கோவில் காணப்படவில்லை, ஏனெனில் எல்லாம் வல்ல கடவுளாகிய ஆண்டவரும் ஆட்டுக்குட்டியுமே அதன் கோவில். அந்நகருக்கு ஒளி கொடுக்க கதிரவனோ நிலவோ தேவைப்படவில்லை. கடவுளின் மாட்சியே அதன் ஒளி, ஆட்டுக்குட்டியே அதன் விளக்கு. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 1, இறைவசனங்கள் 39 முதல் 45 முடிய. அதன்பின் மரியா புறப்பட்டு யூதேயா மலை நாட்டில் உள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் சக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்பொழுது அவர் உரத்த குரலில், பெண்களுள் நீ ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேறு வகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறை இயேசுவில் நல்லவர்களே, காலையில் திருநெல்வேலியில் இருக்கும்போது தூறல் விழுந்தது.
கொஞ்சம் கூடுதலாக மழை வந்தது. இப்போ பங்குச்சாமிக்கு ஃபோன் பண்ணி பிரான்சிஸ் ஃபாதரை வச்சு திருவிழா கொண்டாடிடுவீங்களா அப்படின்னு கேட்கலாம்னு தோணுச்சு. ஆனாலும் போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை பிரான்சிஸ் ஃபாதரும் நானும் பூசைக்கு நடந்து போயிட்டு இருந்தோம். அப்போ அங்கே மண்டபத்தில் இருந்த 2 பெண்கள் இன்னைக்கு வெளியூர் சாமியார் வேற சாமியார் அப்படின்னு பேசினாங்க. அட நல்ல வேளை அவங்க வெளியூர்காரங்களா இருந்தனால நம்மளையும் வெளியூர் சாமியார் நாங்கள். இன்னைக்கு மலை கோயிலுக்கு நம்ம போவாட்ட உள்ளூர் மக்களே இவர் வெளியூர் சாமியார்னு சொல்லிடுவாங்க. அதனால இது ஒரு வாய்ப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி மழை வந்தாலும் நனைஞ்சிட்டே மலை கோயில் போயிடும்னு சொல்லி தான் வந்தேன். பிரியமானவர்களே, இந்த பீடத்திலிருந்து உங்களை எல்லாரையும் இப்படி பார்க்கின்ற போது எனக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. நான் பள்ளி பருவத்திலே பள்ளிக்கூடம் படிச்சுக்கிட்டு இருந்த நாட்களில் மே மாதம்னாலே மாதம் என்று சொல்லி நாங்களாகவே சின்ன சப்பரம் ஜோடிச்சு கலர் பேப்பரை ஒட்டி தெருவுக்குள்ளே சப்பரத்தை எடுத்துகிட்டு வரோம். ஒரு சிலர் 50 காசு 4 என்று காணிக்கையெல்லாம் கொடுத்தாங்க. ஒரு சிலர் இந்த பையங்க வாங்கி திங்கிறதுக்கு பிச்சை எடுக்கிறது பார்த்தியா அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனாலும் நாங்கள் சப்பரம் தூக்கிட்டு தெரிஞ்சோம். பள்ளிக்கூடம் விட்ட விடுமுறை நாட்களில் இங்கே புளியமரம் அடியில் வந்து நாங்களாகவே வீட்டில் மசாலா அரிசி எடுத்துகிட்டு வந்து இங்கே சோறு பொங்கி சாப்பிட்டோம். அதெல்லாம் நினைத்து பார்க்கின்ற போது இன்று இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்திருக்கிறது. அன்று பாறை மீது வெள்ளை கலரில் சிலுவை மட்டும்தான் இருக்கும். சிலுவைக்கு ஒரு மாலை இருக்கும், மெழுகுதிரி இருக்கும், அவ்வளவுதான். அப்படி இருந்த இந்த ஒரு இடம் மலை குன்று இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்றால் இதைவிட மேலாக உங்களது விசுவாசமும் வளர்ந்திருக்கிறது. அதை ஒப்பிட்டு பார்க்கின்ற போது இத்தனை ஆண்டு காலமாய் இவ்வளவு வளர்ச்சி அடைந்த விசுவாசத்தில் இம்மண்ணில் இருக்கக்கூடிய உங்கள் முன் நான் புதிதாக எதையும் சொல்லிவிட முடியாது. ஆனாலும் இன்று அன்னை மரியாளின் திருநாளை மகிழ்ச்சியோடு கொண்டாடக்கூடிய வேளையில் அன்னையை குறித்து சிறிது தியானிக்க நம்ம எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு. அன்னை தெரசா 50 ஆண்டுகளுக்கு முன்னதாக மதுரை குருமடத்திற்கு வந்த நேரத்தில் அன்னை தெரசாவின் முன்னாடி இருந்த குருமட அதிபர் மற்ற பேராசிரியர்கள் எல்லாரையும் கடந்து குரு மாணவர்களிலே கடைசியாக ஒரு மாணவன் நிற்கிறார். அவன் பக்கம் இந்த அம்மாவனுடைய பார்வை போயிருக்கிறது. என்ன என்று பார்க்கின்ற போது அந்த குருமானவன் அணிந்திருந்த சட்டைக்கு உள்ளால் இருந்த பனியனுடைய கிழிசல் தெரிஞ்சிருக்கிறது. அப்போதுதான் குருமட அதிபரும் அதை கண்டுகொள்கிறார். பரவாயில்லையே, நம்ம எல்லாரும் தான் அந்த குருமானவனை இவ்வளவு நாள் பார்த்துட்டு இருந்தோம். இந்த அம்மா பார்த்தீங்களா, கடைசியில் நிற்கக்கூடிய ஒரு குருமானவன் அணிந்திருக்கக்கூடிய கிழிஞ்ச பனியனை கூட பார்த்துருக்காங்களே என்று. பிரியமானவர்களே, இதுதான் தாய். யாரிடத்தில் என்ன குறை இருக்கிறது, யாருக்கு என்ன தேவை இருக்கிறது என்பதை முழுமையாக அறிந்திருக்கக்கூடியவர்கள் தான் பெண்களாக இருக்கிறார். அதை அந்த குருமானவரே குரு ஆனவரான பிறகு இதை எழுதியிருக்கிறார். அன்னை தெரசாவை நினைத்து மகிழ்ச்சி. அதே போல ஆபிரகாம் லிங்கன் அமெரிக்கா ஜனாதிபதியாக இருந்தபோது அங்கு பெரிய உள்நாட்டு கலவரம் உண்டாகிறது. அதை எப்படியாவது சமாளிக்க அவர் முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறார். இராணுவத்தின் உதவி கொண்டு அங்கும் இங்குமாக அமைதியை ஏற்படுத்த பார்க்கிறார். ஒரு அம்மா, அவருக்கு அந்த அம்மாவுக்கு இருந்த 2 பசங்களையும் இராணுவத்திற்கு அனுப்பியிருக்கிறாங்க. அப்போ அந்த அம்மாக்கிட்ட போய் நேர்காணல் கேட்குறாங்கம்மா, 2 பசங்களையும் இப்படி இராணுவத்துக்கு அனுப்பிட்டேயே அப்படின்னு கேட்கும்போது அம்மா சொல்கிறாங்க, இப்படி உள்நாட்டு கலவரம் வரும்னு எனக்கு அப்போவே தெரிஞ்சிருந்தா கூட 2 பிள்ளைகளை பெற்றிருப்பேன் என்று சொல்லுகிறேன். ஒரு நாட்டிற்கு கூட எனது மகனால் பாதுகாப்பு தர முடியும், சேவை செய்ய முடியும், இப்படி ஒரு பிரச்சனைகளெல்லாம் வரும் என்று தெரிந்திருந்தால் அப்போதே கூட 2 பிள்ளைகளை பெற்றிருப்பேன் என்று சொல்லக்கூடியதும் ஒரு பெண்மணி தான், ஒரு தாய் தான். இப்படி நம்மை சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்வுகள், குடும்பத்தில் நடக்கக்கூடியது, சமுதாயத்தில் நடக்கக்கூடிய எல்லா நல்ல பண்புகளையெல்லாம் அடுக்கிக் கொண்டே போகலாம். இன்று வாசிக்க கேட்ட நற்செய்தியில் நம் தாய் குருசுமலை மாதா ஒரு அற்புதங்களை செய்கிறார். நம்ம எல்லாருக்கும் ஒரு பாடத்தை கற்றுத்தருகிறார். நமது பங்கு தந்தை முன்னுரையிலே சொன்னார், நம் தாய்க்கு நாம் நன்றி சொல்ல தேவையில்லை. ஆனாலும் இன்று அவளுக்கு நாம் எடுக்கக்கூடிய இந்த விழாவிலே நம்ம எல்லாருக்கும் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். அதை நம்ம செய்ய அழைப்பு விடுக்கின்றார். அதை நாம் செய்யும் போது அவளுக்கு அது நன்றி மாலையாக மாறும். என்ன கற்றுக் கொடுக்கிறார்? அன்னை மரியாள் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு கருவுற்றிருக்கிறார். இந்த நிலையில தனது உறவினர் எலிசபெத் அம்மாள் கருவுற்றிருக்கிறாள். அவளுக்கு இது 6ஆம் மாதம் என்பதை கேள்விப்பட்டு
உதவி செய்வதற்காக ஐங்கரியம் என்று சொல்லக்கூடிய அந்த ஊருக்கு 60 மைல் தொலைவு நடந்து போகிறாள். இந்த எலிசபெத் என்ன நிலையில் இருக்கிறாள் என்பது நமக்கு தெரியும். கருவுற இயலாதவள். அவள் வீட்டுக்காரர் சக்கரியா இவளு இப்படி கருவுற்றிருக்கிறாள் என்பது கருவுருவாள் என்பது அவருக்கும் கபிரியேல் தூதர் சொன்னதை விசுவசிக்காமல் நம்பாமல் போனதால் அவர் பேச்சு இழந்து அங்கே இருக்கிறார். இந்த சூழல் அவங்க குடும்பத்தில் இருக்கிறது. ஆனால் இந்த கன்னி மரியாளும் தூய ஆவியினால் கருவுற்றவளாய் தனது உறவினர் எலிசபெத்தை சந்திக்க வருகிறார். அங்கு வருகின்ற போது எலிசபெத் நமக்கு தெரியும், இப்போ இந்த வயசில் இருக்கக்கூடிய நம்மளாலே குனிஞ்சு எழும்ப முடியலை, கீழே இருக்கக்கூடிய பொருட்களை எடுக்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறோம். கருவுற இயலாதவள் எத்தகைய வயதை அடைந்திருப்பாள்? அவள் 6 மாதம் கருவுற்றிருக்கிறாள் என்றால் அவள் எத்தகைய உடல் வலியோடு வேதனையோடு அங்கு அமர்ந்திருக்கக்கூடும். ஏன் இதையும் கடந்து மனநிலையை சற்று சிந்தித்து பாருங்கள். மலடி என்ற பெயரை பலரிடத்திலும் ஊரிலும் பெற்றவர்களுக்கு யார் துணையாக இருந்திருக்கக்கூடும்? அன்னை மரியாள் இதையெல்லாம் உள்வாங்கியவளாய் அங்கு போகிறாள். தூய ஆவியினால் கருவுற்றவளாய் இருக்கக்கூடிய கன்னி மரியாள் உறவினரை சந்திக்க போகிறாள். அங்கு போன இடத்துல எலிசபெத் அம்மாளும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படுகிறார், தூய ஆவியால் நிரப்பப்படுகிறார். அப்போதுதான் வந்திருக்கக்கூடிய அன்னை மரியாளை புகழ்ந்துட்டார்கள். என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்ல, அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாள் வீட்டுக்கு போன உடனே எலிசபெத் அம்மாளுக்கு தூய ஆவி நிரம்புகிறது, நிரப்பப்படுகிறாள். ஆண்டவரின் தாய் என்று வாழ்த்துகிறாள். என் வயிற்றில் உள்ள குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று என்று சொல்லுகிறாள். இன்று அதே அன்னை மரியாள் ஆண்டவர் இயேசுவை கருவிலே கொண்டவளாய் இது போன்ற தேவையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் தேடிக்கொண்டே போகிறார். இங்கு இருக்கக்கூடிய நம்மில் பலரும் ஏன் கருவுற இயலாது மலடி என்ற பட்டப்பெயர்களை எல்லாம் கேவலமாக பெற்றுக்கொண்டு மன வேதனைகளோடு அங்குமிங்கும் அமர்ந்திருக்கக்கூடிய நம்ம எல்லாரையும் கூட இந்த தாய் மரியாள் சந்திக்க வந்து கொண்டிருக்கிறார். இந்த சக்கரியாவை போல நாமும் இது எங்க நடக்க போகுது, வாரம் வாரம் எல்லா சாமியார் இதை சொல்லத்தானே செய்கிறாங்க என்று அவநம்பிக்கையில் இருந்து கொண்டு குடும்பத்தில் இது போன்று எலிசபெத் அம்மாளை போல பல அற்புதங்களை நாளும் பொழுதும் குடும்பத்தில் பார்த்து கொண்டும் கூட விசுவாசத்தில் குறைவாக இருக்கக்கூடியவர்கள் பலர் இந்த சக்கரியாவை போல பல வேதனைக்கும் ஆளாகி கொண்டிருக்கலாம். ஆனால் அன்னை மரியாளை நாம் வீட்டிலே வரவேற்கின்ற போது, நம் உள்ளத்தில் பெறுகின்ற போது எலிசபெத் அம்மாளை போல நாமும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படுகிறோம். இன்று நாம் நம்மை பெற்றெடுத்தவர்களை, பெரியோர்களை, வயது முதிர்ந்தவர்களை எல்லாம் எப்படி பார்க்கிறோம்? அன்னை மரியாள் இப்படி வயது முதிர்ந்தவர்களை தேடி சென்றால, எதனால்? அவள் இறை வார்த்தையின் மீது நம்பிக்கை கொண்டாள். அப்ப எலிசபெத் அம்மாள் சொன்னால, ஏம்மா உனக்கு சொன்னவை நிகழும் என்று நீ நம்பியதால் பேறு பெற்றாய் என்று. ஆண்டவர் உமக்கு சொன்னது நிகழும் என்று நீ நம்பினாய, நீ பேறு பெற்றவள் என்று வாழ்த்துகிறாள. நீங்களும் நானும் இத்தனை ஆண்டு காலமாய் இறை வார்த்தையை வாசிக்கின்றோம். அந்த வார்த்தைகளில் எது எனக்கு நிகழும் என்று நாம் நம்பி இருக்கிறோம்? அதுதான் இன்று தாய் மரியா நம் எல்லாருக்கும் சுட்டி காட்டுகிறார். பிரியமானவர்களே, அன்னை மரியாளுக்கு விழா எடுத்து கொண்டிருக்கூடிய நேரத்தில் அன்னை மரியாள் எப்படி இறை வார்த்தை மீது நம்பிக்கை கொண்டாள்? இறைவாக்கிய மீகா எழுதிய நூலில் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டதை அவள் விசுவசிக்கிறாள். நீ யூதா குலத்தில் அளவில் சிறியதா இருக்கலாம், உன்னிடமிருந்துதான் அரசர் தோன்றுவார் என்று சொன்னது இவள் மனதிலே படுகிறது. ஆகா, நாம் இந்த குறுகிய எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய இந்த குலத்தில் சார்ந்தவர்களாக இருந்தாலும் ஆண்டவர் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்பதை மகிழ்ச்சிப்படுகிறார். இவளும் ஆண்டவரை நினைத்து போற்றி பாடுகிறார். என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகிறது. கடைநிலையில் யார் யார் மகானே தெரியாது இருந்த என்னைய அவருடைய மகனை பெற்றெடுக்க கருவியாய் தேர்ந்தெடுத்திருக்கிறாரே என்று பெருமைப்படுகிறாள். கடவுளை போற்றி பெருமைப்படுத்துகிறாள். நாமும் இப்படி மறை மாவட்டத்திலே ஓரமாய் கடைசி பங்காய் இருக்கக்கூடிய நம் தாயின் சந்திப்பினால், அவளது பரிந்துரையினால் நீங்களும் நானும் நம் எல்லாரும் நம் பங்கில் இருக்கக்கூடிய எல்லோரும் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறோமே என்றால் அன்னை மரியாளை போல பெருமைப்பட வேண்டும். இப்படி ஒரு நிலையில் இருந்த ஒரு காலம் நாங்கள் எப்படி இருந்தோம், இன்று இந்த அளவுக்கு எங்களை உயர்த்திருக்கிறாரே என்று அன்னை மரியாளோடு சேர்ந்து நாமும் கடவுள் நமக்கு செய்ததை நினைத்து பார்த்து பெருமைப்பட வேண்டும்.
இந்த எலிசபெத் அம்மாளை போல நாமும் இப்படி நம்மை சந்திக்க வரக்கூடியவர்களை இப்படி வாழ்த்து நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அப்போ நம்மளுடைய பிரசன்னம் அவங்களுக்கு தூய ஆவியால் நிரப்பப்படணும். திருப்பலி முடிந்த திருப்பலியிலே பங்கெடுத்து செல்லக்கூடிய நம்ம எல்லாரும் இதே ஆண்டவரை பெற்றுக்கொண்டவர்களாகத்தான் போகிறோம். அன்னை மரியாள் இதே ஆண்டவரை கருவில் சுமந்தவளாய் எலிசபெத் வீட்டுக்கு போனாங்க. போன இடத்துல எலிசபெத் அம்மாள் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டாள். ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார் என்று எலிசபெத் கேள்வி கேட்டார். அப்படி என்றால் திருப்பலியிலே பங்கெடுத்து நற்கரணையை பெற்றுக்கொண்டு வீட்டுக்கு போகக்கூடிய நம்ம எல்லாரையும் பார்த்து நம் குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் இதுபோன்று வாழ்த்த வேண்டும். நமது செயல்பாடு, நமது பிரசன்னம், நமது உடல் பார்வைகள் எல்லாம் பிறரை தூயாவியால் ஆட்கொள்ளக்கூடிய அளவுக்கு அமைய வேண்டும். அப்படி இருக்கத்தான் இந்த திருவிழா எல்லாம் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. ஒரு உதாரணம் பார்க்கின்றோம். மத்தேயு நற்செய்தி 19ஆம் அதிகாரத்தில் செல்வந்தன் இளைஞன் ஆண்டவர் இயேசுவிடத்திலே வருவார். வந்து, போதகரே, நான் நிலை வாழ்வை பெற நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேள்வி கேட்கிறான். அப்போ இயேசு சொல்கிறார், நீ போய் கட்டளைகளை எல்லாம் கடைபிடி என்று சொல்லுகிறார். என்ன கட்டளை? அதான் கொலை செய்யாத, ஒருவர் மற்றவரை அன்பு செய், பெற்றோரை மதித்து நட என்றெல்லாம் சொல்லுகிறார். இதெல்லாம் நான் குழந்தை பருவம் முதலே கடைபிடித்து வருகிறேனே என்று அந்த இளைஞன் சொல்லுகிறார். ஆனால் இன்னும் ஒன்று குறைபடுகிறதே என்று சொல்லுகிறார். அது என்ன? உன்னுடைய செல்வத்தை விற்று ஏழை எளியவர்களிடத்தில் பகிர்ந்து வா, அதன் பின் என்னை பின்பற்று என்று சொல்லுகிறார். அவன் முகவாட்டத்தோடு போனான் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் திருச்சபை சொல்லக்கூடிய சட்ட திட்டங்கள், கட்டளைகளை எல்லாம் சரிவர ஒரு எழுத்து கூட பிசிறாமல் கடைபிடிப்பதிலே கருத்தாயிருக்கிறோம். அதையும் கடந்து நிலை வாழ்வு பெற இந்த இளைஞனிடத்தில் இயேசு கேட்டார, ஒருவர் மற்றவரை அன்பு செய்வேன், பிறருக்கு உதவி செய்வேன், நம்மளிடத்தில் இருக்கக்கூடியவற்றை பிறரிடத்தில் பகிர வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறார. அது மட்டும் நம்மால் செய்ய முடிவதில்லை. வாசிக்கிட்ட முதல் வாசகத்தில் இந்த பவுலும் பர்னபாவும் அந்தியோக்கு பகுதியில் நற்செய்தியை அறிவிக்கிறார்கள். பிற இனத்து மக்கள் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டதோடு நில்லாமல் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள், அதுவே போதும் என்று அறிவிக்கிறார். ஆனால் யூதர்களில் ஒரு சிலர் இதே பிற இனத்து மக்களிடத்திலே வந்து குழப்பத்தை உண்டாக்குகிறார்கள். என்ன, நீங்க பவுல் சொன்னான்ட்டு நீங்க எல்லாரும் கிறிஸ்தவர்கள் ஆயிர முடியுமா? நீங்க எல்லாரும் விருத்த சேதனம் செய்தே ஆக வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகிறார். இதுதானே நம்ம சட்டம் என்று சொல்லுகிறார். ஆனால் இந்த மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து, ஏன் இப்படி குழப்புறீங்க? அன்பு செய்தால் போதும் என்று சொன்னீங்க, மீட்பு கிடைக்கும்னு சொன்னீங்க, இப்போ இவங்க யூதர்கள் வந்து இப்படி சொல்றாங்களே என்று சொல்லி அவங்களுக்குள்ள குழப்பம் வருகின்ற போது பவுலும் பர்னபாவும் வாங்க எங்க கூட உங்க ஊர் சார்பா என்று சொல்லி 5-6 பேரை கூப்பிட்டுட்டு எருசலேம் போறாங்க. எருசலேம் போன இடத்துல அங்க எருசலேம் தலைவராக இருக்கக்கூடியவர் பேதுருவும் பெரிய யாக்கோபும் அங்கே இருக்கிறான். அவங்ககிட்ட போய் இப்படி விவரத்தை சொல்றான். அப்போ பெரிய யாக்கோபு தான் இந்த சட்ட திட்டங்களை எல்லாம் அப்படியே கடைபிடிக்க வேண்டும் என்பதில் ரொம்ப கருத்தாக இருக்கிறார். ஆனாலும் இதெல்லாம் விளக்கி சொல்லும்போது பேதுரு எடுத்து சொல்லுகிறார், இங்க வாங்கயா, ஆண்டவர் உனக்கும் எனக்கும் மட்டுமல்ல, ஆவியானவர் உனக்கும் எனக்கும் மட்டுமல்ல, ஆவியானவர் எல்லாருக்கும் பொழியப்பட்டிருக்கிறது. ஆகவே பிற இனத்து மக்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் மீது இதுவரை நாம் கடைபிடித்து வந்த சட்டங்களை எல்லாம் திணிக்க கூடாது. புற இனத்து மக்கள் சுமை தாங்க முடியாத அளவுக்கு சுமையை சுமத்தாதீர்கள். 2-3 கருத்துக்களை மட்டும் அவங்களிடத்துல சொல்லுங்க என்று சொல்லி இவங்க எழுதி அனுப்புகிறாங்க. அதுதான் ஒரு சில உணவுகளை எல்லாம் உண்ண வேண்டாம், ஆனால் பரத்தமையிலிருந்து விடுபட வேண்டும் என்பதை மட்டும் சொல்லுங்கள். இதை மட்டும் செய்யுங்கயா, உங்களுக்கு மீட்பு உண்டு என்பதை பேதுருவும் யாக்கோபும் எருசலேமிலே கூடியிருந்த எல்லாரும் எழுதி அந்த எருசலேம் சங்கத்தின் சார்பாக 2 பிரதிநிதிகளையும் அனுப்பிவிட்டு அந்தியோக்கு பகுதிக்கு அனுப்புகிறார்கள். அந்த பேதுருவும் யாக்கோபும் என்ன சொல்லுகிறார், இங்க வாங்க, இனிமே இப்படியெல்லாம் உங்கள்கிட்ட குளறுபடி வராது. இப்போ வந்து உங்கள்கிட்ட குழப்பத்தை உண்டாக்கியவர்களை நாங்கள் அனுப்பவில்லை, அவங்ககிட்ட நாங்கள் எதுவும் சொல்லிவிடலை, இனிமே நீங்க கவனமா இருங்க என்று சொல்லி எழுதி கொடுக்கல. ஆவியானவரின் துணை கொண்டு நாங்கள் இந்த முடிவை எடுத்திருக்கிறோம். இனிமேல் யாரும் உங்களிடத்தில் எதையும் கட்டாயப்படுத்த மாட்டார்கள். நீங்கள் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள், பரத்தமையிலிருந்து விடுபடுங்கள், அது போதும் என்று சொல்லி சொல்லுகிறார். பேதுருவும் யாக்கோபும் பெரிய தலைவர்கள். அவங்க நினைச்சா இனிமேல் நடக்காது போங்க என்று ஒரு வார்த்தையில சொல்லியிருக்கலாம். நாங்களாக முடிவு எடுக்கவில்லை, ஆவியானவரின் துணை கொண்டு இதை செய்கிறோம் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே,
அந்த ஆவியானவரின் துணையோடு தான் நம்ம எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த பாஸ்கா காலத்தில் ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு சந்திக்கக்கூடிய நபர்கள் எல்லாருக்கும் அவர் கிஃப்டா பரிசா கொடுக்கக்கூடியது இந்த ஆவியானவர். சமாதானம் உண்டாகுக, அமைதி உண்டாகுக, அஞ்சாதீர்கள் என்றெல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தவர் இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் துணையாளராம் தூய ஆவியானவரை பரிசாக தருகிறார். அந்த ஆவியானவரின் உந்துதலால் அவரின் துணையோடு தான் நம்ம எல்லா காரியங்களும் செய்ய வேண்டும். அப்படி செய்யும் போதுதான் அன்னை மரியாளை போல நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடியவர்கள், தேவையில் இருக்கக்கூடியவர்கள், முதிர்ந்தவர்கள், பெற்றவர்கள், பெரியவர்கள் என்று யார் தேவையில் இருந்தாலும் அவர்களுக்கு உடனே உதவுவதற்கு நாம் உந்தி தள்ளப்படுவோம். தூய ஆவியாரின் குரலுக்கு நாம் செவி கொடுக்க மறுத்தோமானால் அன்னைக்கு நாம் விழா எடுப்பது அவ்வளவு ஒன்றும் மகிழ்ச்சியாக மாறாது. பிரியமானவர்கள், நம்மை பெற்றெடுத்தவர்களை நாம் எந்த அளவுக்கு உயர்த்திருக்கிறோம், வைத்திருக்கிறோம் என்பதை இன்று நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அன்னை மரியாள் இதைத்தான் இன்று நமக்கு கற்றுத்தருகிறார். நான் எப்படி முதல்ல சொன்னேன், இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்திருக்கக்கூடிய இந்த மண்ணின் விசுவாசத்தில் வளர்ந்து வந்த நான் என்று பெருமைப்படுவது போல இன்று நாம் எல்லோரும் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறோம், வளர்ந்திருக்கிறோம் என்றால் நம்மை பெற்றெடுத்தவர்கள். இன்று வீட்டிலே ஓரமாய் ஒதுக்குப்புறத்தில் இருக்கக்கூடியவர்கள் என்றால் அன்னை மரியாள் அங்குதான் போவாள். மலையேறி வந்திருக்கக்கூடிய நமக்கு கூட அவ்வளவு ஆசீர்வாதம் தருகிறாளா என்பது தெரியாது. நீங்களும் நானும் யாரை மன்னிக்க மனமில்லாது, யாரை அன்பு செய்ய மனமில்லாது கடின உள்ளத்தோடு வீட்டிலோ தெருவிலோ ஓரமாக ஒதுக்கி வைத்திருக்கிறோம், பங்கிலே ஒதுக்கி வைத்திருக்கிறோமே என்றால் அன்னை மரியாள் கருவிலே தாங்கிய ஆண்டவர் இயேசுவோடு அவர்களிடமே போவாள். அவளை தேடி வந்திருக்கக்கூடிய நம்ம எல்லாருக்கும் இன்று அன்று எலிசபெத் அம்மாளுக்கு தூய ஆவி ஆட்கொள்ளப்பட்டது போல நாமும் ஆட்கொள்ளப்பட வேண்டும். இதை பெற்றுக்கொண்டவர்களாய் நாமும் நம் ஊரில் இருக்கக்கூடிய, நாம் சந்திக்கக்கூடிய, வேலை செய்யக்கூடிய எல்லா இடங்களிலும் பார்க்கக்கூடிய நபர்களிடத்தில் சொல்ல வேண்டும், ஆண்டவரை உள்ளத்தில் பெற்றது போல நான் உடலில் நற்கரணையாய் பெற்றிருக்கிறேன் என்று செல்லக்கூடிய இடங்களிலெல்லாம் நாம் நன்மைகளை செய்ய வேண்டும். பேசக்கூடிய வார்த்தைகளிலே பிறர் மகிழ்ச்சிப்படும், எல்லாருடைய உள்ள மனம் மகிழ்ச்சியால் துள்ள வேண்டும். அந்த அளவுக்கு நமது உறவு அமைய வேண்டும். மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் சொல்லுவார், பிரியமானவர்களே, மறைந்த திருத்தந்தை கொரோனா நாட்களிலே உன்னை சொல்லுவார், 1670 மிலான் நகரிலே பிளேக் நோய் வந்தபோது அங்கிருந்த ஆயர் ரோமியோ என்பவர் காரில் கதவுகளெல்லாம் அடைத்து கொண்டவர். பிளேக் நோய் நமக்கு வந்துடக்கூடாதுன்னு சொல்லி பாதுகாப்பாக கதவை அடைச்சிக்கிட்டு பிளேக் நோயினால் பாதிக்கப்பட்டு கிடந்த மக்களை பார்வையிடுவதற்காக காரில் வருகிறார். அப்போ அங்கிருந்த மக்கள் எல்லாரும், இப்படி காருக்குள்ளே கண்ணாடி கதவை அடைச்சிக்கிட்டு உட்கார்ந்து எங்களை பார்க்க வரணும்னு என்ன இருக்குது, நீங்கள் உங்கள் வீட்டிலே இருந்திருக்க வேண்டியானே என்று சொல்லி அந்த ஆயரை பார்த்து அங்குள்ள மக்கள் பிளேக் நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் கொடுத்த பதில். அதன் பிறகு மற்ற சபையை சார்ந்தவர்கள் அங்கு போய் அந்த மக்களிடத்தில் முழுமையாக ஈடுபட்டு அவர்களோடு அவர்களால் நெருக்கமாக இருந்து அவர்களது நோயை அறிந்து அவருடைய மனதை தெரிந்து அவருடைய குறைகளை கண்டறிந்து அவர்களுக்கு நிவர்த்தி செய்யக்கூடிய பணியாளர்களாய் அப்போது செய்தார்கள் என்று சொல்கிறார். அதுபோல தலைவர்கள் என்னும் நிலையில் இருக்கக்கூடிய அன்பிய பொறுப்பாளர்களாக இருக்கலாம், மற்ற சின்ன சின்ன குழுவுக்கு தலைவர்களாக இருக்கலாம். எல்லோரும் நான் தான் தலைவன், எல்லாரும் இங்கே வாங்க, நான் சொல்ல செய்யுங்க, நான் சொல்லாமல் இதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னு எல்லாம் சொல்லணும். அன்னை மரியாள் அவளுக்கு தேவை வயது முதிர்ந்தவள், மலடி என்று பட்டப்பெயரை பெற்றவள், குடும்பத்தில் யார் துணை இருப்பாள், நான் முதலாளாய் போய் நிற்க வேண்டும் என்று சொல்லி ஓடினால. அக்காலத்தில் இப்படி ஒரு கன்னிப்பெண் இப்படி தனியாக மலைப்பயணத்துக்கு செல்ல முடியுமா? இப்போ நாமளே நான் 10, 20, 30 வருஷத்துக்கு முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி மலைக்கு வர முடியும், தனியாக பரப்பு காட்டில் இப்படி மலையெல்லாம் வர முடியலை. நண்பர்களோடு சேர்ந்து வந்து போய் 60 மைல் தொலைவு மலைப்பகுதிக்கு நடந்து போனால் உறவினருக்கு உதவி செய்ய என்று பார்க்கிறோம் என்றால் ஒரு துணிவு, தூய ஆவியின் துணையை பெற்றவளாய் புறப்பட்டு போனாய். நாமும் யார் அவங்க உடம்பு சரியில்லை என்று அன்பிய பொறுப்பாளர்கள் வந்து சொன்னார்கள், ஆகவே நான் வந்து உங்களை பார்த்தேன் என்று சொல்லும்போது அவனுக்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய தேவை இருந்தாலும் நாம் போய் பார்த்தவுடனே குணமாகக்கூடிய அற்புதம் நடக்கத்தான் செய்யும்.
பிரியமானவர்களே, ஆகவே நான் தான் என்ற ஒரு நிலை இல்லாமல் அன்னை மரியாளின் தாழ்ச்சி உள்ளம், இயேசுவுக்கு அறிவுற்றக்கூடிய நான் ஏன் அவட்ட போகணும், எலிசபெத்துக்கு நான் ஏன் உதவி செய்ய போகணும் என்று சொல்லி கர்வம் சிந்தனையோடு அகந்தை உள்ளத்தோடு இருந்து விடவில்லை. புறப்பட்டு போனால் எல்லோருக்கும் இன்று நாமும் நினைத்து பார்க்கக்கூடிய அளவுக்கு தாயாய் இருக்கிறார். நாமும் அதுபோன்று நமது குடும்ப உறவுகள் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் கடந்து தூய ஆவியினால் தூண்டப்பட்டவர்களாய் தூய ஆவியை துணையாக கொண்டே நமது வாழ்க்கை பயணத்தை அமைத்து அவருக்கு சான்று பகட ஆற்றல் வேண்டி ஜெபிப்போம். ஆமேன். அனைவரும் எழுந்தின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். பொந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தவரிலிருந்து உயிர் தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, மகிழ்ச்சி பொங்கும் இப்பாஸ்கா காலத்தில் கடவுளை உருக்கத்துடன் மன்றாடவும். அதனால் நம்முடைய அன்பு திருமகனின் வேண்டல்களையும் மன்றாட்டுகளையும் கனவாய் கேட்டிருந்ததைப் போல நம்முடைய தாழ்நிலையும் கண்ணோக்க அருள் புரிவராக. இதோ நாம் அன்னையானவள் நாம் தாயாகவே இருந்து நம்முடைய ஜெபங்களையும் விண்ணப்பங்களையும் கேட்டு தம் மகனிடம் பரிந்து பேசுவார் என்ற நம்பிக்கையில் நம்முடைய ஜெபங்கள் அனைத்துமே நம் தாயிடம் சமர்ப்பிப்போம். நல்ல மெய்ப்பனே எம் இறைவா, உமது பணியை முழு இதயத்தோடும் புது ஆற்றலோடும் செய்து கொண்டிருக்கின்ற எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், இறைப்பணியாளர்கள் அனைவரும் ஆண்டவரே பேசும், உம் அடியான் கேட்கிறேன் என்று சொல்லி எல்லா சூழ்நிலையிலும் உமது குரலுக்கு செவிமடுத்து இறைப்பணி தூதுவர்களாக வாழ இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்ல ஆயனாம் எம் இறைவா, அன்னையின் பெருவிழா திருப்பலியை நிறைவேற்றி எமக்காய் ஜெபிக்கும் எமது மண்ணின் மைந்தர்களாகிய அருட்தந்தையர்களை நிறைவாய் ஆசிர்வதியும். அவர்களுக்கு நல்ல உடல் உள்ள சுகம் தந்து அவர்களது இதய ஆவல்களை நிறைவேற்றும் அமைதியின் தூதுவர்களாக செயலாற்றி உம்மை பிரதிபலிப்பவர்களாக வாழ இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், நான் உன்னை பலப்படுத்தி நலம் நல்குவேன் என்று கூறிய அன்பின் இறைவா, எமது குடும்பங்களிலுள்ள முதியோர்களை உம் கரம் தருகிறேன். அவர்களுக்கு உடல் உள்ள சுகத்தையும் ஆறுதலையும் மன அமைதியையும் உடனிருப்பையும் தந்து ஆசீர்வதிக்க இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்பிக்கையின் நாயகனே எம் இறைவா, எமது இளைஞர் இளம் பெண்களை உம் கரம் அர்ப்பணிக்கின்றோம். அவர்கள் கடவுளின் வழிகாட்டுதலுடன் வாழவும் தங்களது எதிர்காலத்தை நம்பிக்கை மற்றும் மாதாவின் துணையுடன் எதிர்கொள்ளவும் ஜெபித்து முடிவெடுக்கவும் எல்லா சூழ்நிலையிலும் உம் கரம் பற்றி நடக்க இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நன்றியின் தேவனே எம் இறைவா, குர்சுமலை அன்னையின் பெருவிழாவினை சிறப்பாக நடந்தேற உதவிய எம் பங்கு தந்தை, ஊர் பொறுப்பாளர்கள், அன்பிய மக்கள், பக்த சபைகள், கிளைப்பங்கு மக்கள், அசன மற்றும் உதவி வழங்கியோர், உணவு ஏற்பாடு செய்தோர், ஒளி அமைத்த நபர்கள், சுத்தம் சுகாதாரம் அமைத்து கொடுத்த நபர்கள் மற்றும் மறைமுகமாக உழைத்த ஒவ்வொருவரையும் நன்றியோடு உம் கரம் சமர்ப்பிக்கின்றோம். அவர்கள் குடும்பங்களையும் தொழில், படிப்பு, பயணம் அனைத்தையும் ஆசீர்வதியும். அவர்களது அனைத்து தேவைகளையும் சந்தித்து உமது அன்பின் சாட்சிகளாய் வாழ இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சிறிது நேரம் மௌனமாக இருந்து நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக நம்ம ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போம்.
எங்களை பாதுகாத்து வழிநடத்துகின்ற நல்லாயனே, இந்த தருணத்திலே உம்மை நாடி வந்திருக்கின்ற இம்மக்கள் ஒவ்வொருவரையும் உம் பாதத்திலே சமர்ப்பிக்கின்றோம். நீர் இவர்களுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தையும் அருளையும் அற்புதத்தையும் நீர் செய்வர் என்ற நம்பிக்கையை ஜெபிக்கின்றோம். அப்பா பிதாவே, இந்த நேரத்திலே குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் குழந்தை பாக்கியம் இல்லாமல் வாழ்ந்து வருகின்றார்கள். அவர்களுக்கு நீ உடைய ஆசீர்வாதத்தினை தந்து அவர்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை தருவீர் என்ற நம்பிக்கையை ஜெபிக்கின்றோம். நீர் எவ்வாறு வயதாகிய எலிசபெத்துக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை தந்ததை போல நீர் இவர்களுக்கும் ஒரு குழந்தை பாக்கி தருவீர் நம்பிக்கையை ஜெபிக்கின்றோம். மேலும் இதோ இங்கே வாழ்கின்ற ஒவ்வொருடைய தொழில்களையும் செயல்களையும் உம் பாதத்திலே சமர்ப்பிக்கின்றோம். அவர்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளிலும் வெற்றி பெறுவதற்கு உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் உறுதுணையோடு இருந்து உதவுவார் என்ற நம்பிக்கையை ஜெபிக்கின்றோம். இறைவா, இங்குள்ள மக்களின் வாழ்வு பல்வேறு தேவைகளால் ஏற்படும் கவலைகளுக்கு உள்ளாகி இருக்கிறதென நீரே அறிவீர். நம்பிக்கையாளர் நேர்ந்தளிக்கும் மன்றாட்டுகளை ஏற்று அவர்கள் விரும்பி கேட்பதே நீர் தந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். என்ன ஆனந்தம், எல்லை இல்லா ஆனந்தம், என்ன ஆனந்தம், எல்லை இல்லா ஆனந்தம், என்னை உனக்கு கொடுப்பதில்தானே ஆனந்தம். உன்னில் எனக்காய் வாழ்வது எந்த ஆனந்தம், உன்னில் எனக்காய் வாழ்வது எந்த ஆனந்தம். என்ன ஆனந்தம், எல்லை இல்லா ஆனந்தம், என்ன ஆனந்தம், எல்லை இல்லா ஆனந்தம். கண்களே உம்மிடம் நான் வந்தேன், கனிவாய் உள்ளம் வேண்டும் என்று நீ கேட்டீர். மலர்களே உம்மிடம் நான் வந்தேன், எனக்காய் மலர வேண்டும் என்று நீ கேட்டீர். உன்னில் என்னை தந்துவிட்டேன், உன் பணி செய்ய துணிந்து விட்டேன். உன்னில் என்னை தந்துவிட்டேன், உன் பணி செய்ய துணிந்து விட்டேன். என்னை ஏற்று மகிழ்வாயா என்று உன்னில் வாழ்ந்திடுவேன். என்னை ஏற்று மகிழ்வாயா என்று உன்னில் வாழ்ந்திடுவேன். நினிசச நினிசச சகரிசா நினிசச நினிசச சகரிசா. என்ன ஆனந்தம், எல்லை இல்லா ஆனந்தம், என்ன ஆனந்தம், எல்லை இல்லா ஆனந்தம். சகோதர சகோதரிகள், இந்த மானை பலி எல்லாம் அல்ல தந்தைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையினின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை பலி பொருட்களோடு மக்களின் மன்றாட்டுக்களை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமகனின் தாயான குருசுமலை மாதாவின் பரிந்துரையால் எந்த ஒரு மன்றாட்டும் புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டலும் வீணாகாமலும் இருப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு
இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களே மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எப்பொழுதும் கன்னியான குருசுமலை மாதாவின் விழாவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் தூயாவின் நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கண்ணிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதுதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் அடங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்த அக்களிப்புடன் பாடுவதாவது: படைகளின் கடவுளும் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா, 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 ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் ஓய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையுமாறு உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையறாது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரை, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுபடவாக. அவர் பணித்தவாறே மறு நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்த அவர் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் சரீரம். அவர் நம்மை இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அழைத்த அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியர்ல உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு ரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்க செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேருக்கு தகுதியுடையவோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதல்களால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கிறோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இத்திருப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாகவும் அடியாராய் எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் அந்துணி சாமி, ஏனைய ஆயர்கள் உமது திருநிலையினர் அனைவரும் உமது அன்பில் நிறைவு பெற செய்தருள்வீராக. நீர் விரும்பியபடி உம் திரும்ப நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவி சாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்று மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில்
எல்லா புகழும் ஆட்சி என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது துளத்துக்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் நீர் எங்களுக்கு அளித்தருவீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எவர்க்கு அமைதி அருளும். எவர்க்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும்.
மறை நீ என்னை ஆளவாராய் கரையாத கனவாக என்னுடைய வாராய் நீங்காத மறை நீ என்னை ஆளவாராய் கரையாத கனவாக என்னுடைய வாராய் வாழும் தெய்வம் நீரே என்று உள்ளம் பாடுதே உந்தன் வருகை தஞ்சம் என்று நெஞ்சம் நாடுதே வாழும் தெய்வம் நீரே என்று உள்ளம் பாடுதே உந்தன் வருகை தஞ்சம் என்று நெஞ்சம் நாடுதே வா தேவா நீ என்னில் வாழவா வானவா என் மண்ணை ஆளவா வா தேவா நீர் என்னில் வாழவா வானவா என் மண்ணை ஆளவா நீங்காத மறை நீ என்னை ஆளவாராய் கரையாத கனவாக என்னுடைய வாராய் தேசம் பேசும் மனதோடு மனம் சேரவா கண்கள் தேடும் என் சோகம் தீரும் நலம் காண வளம் காணவா உந்தன் வேதம் தேசம் பேசும் மனதோடு மனம் சேரவா கண்கள் தேடும் என் சோகம் தீரும் நலம் காண வளம் காணவா ஒரு நாளும் ஒருபோதும் மறவாத தெய்வமே மறுத்தாலும் வெறுத்தாலும் விலகாத தெய்வமே ஒரு நாளும் ஒருபோதும் மறவாத தெய்வமே மறுத்தாலும் வெறுத்தாலும் விலகாத தெய்வமே வா தேவா நீர் என்னில் வாழவா வானவா என் மண்ணை ஆளவா வா தேவா நீர் என்னில் வாழவா வானவா என் மண்ணை ஆளவா நீங்காத மறை நீ என்னை ஆளவாராய் கரையாத கனவாக என்னுடைய வாராய் நீங்காத மறை நீ என்னை ஆளவாராய் கரையாத கனவாக என்னுடைய வாராய் கண்டம் மாறும் பாசம் தீரும் மாறாது உன் நேசமே விழிகள் தேடும் என் வழிகள் யாவும் என் தேடல் நீதானையா பந்தம் மாறும் பாசம் தீரும் மாறாது உன் நேசமே விழிகள் தேடும் என் வழிகள் யாவும் என் தேடல் நீதானையா உறவின்றி உனைத்தானே உலகில் நான் பார்க்கிறேன் தமிழோடு தவழ்ந்தாலும் தாயன்பை பார்க்கிறேன் உறவின்றி உனைத்தானே உலகில் நான் பார்க்கிறேன் தமிழோடு தவழ்ந்தாலும் தாயன்பை பார்க்கிறேன் வா தேவா நீர் என்னில் வாழவா வானவா என் மண்ணை ஆளவா வா தேவா நீர் என்னில் வாழவா வானவா என் மண்ணை ஆளவா நீங்காத மறை நீ என்னை ஆளவாராய் கரையாத கனவாக என்னுடைய வாராய் நீங்காத மறை நீ என்னை ஆளவாராய் கரை
ஜெபிப்போமாக. ஆண்டவரே, விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோம். என்றும் குருசுமலை மாதாவின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்வோரும் நாங்கள் அதே கண்ணியை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறை உண்மையை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறைவனின் அன்பிலும் நம் தாய் குருசுமலை துணையிலும் சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.